ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வஸ்மா மற்றும் முதியோர் கொடுப்பனவு தொடர்பாக மற்றொரு தகவல்களுடன் முக்கியமான 2 தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கு முதல்ல நம்மளோட யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் வரதென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வரக்கூடியவங்க, வீடியோ பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் உங்களால் கண்டு கழிக்க முடியும். அஸ்வஸ்மா தொடர்பாக முதலாவது முதியோர்கள் கொடுப்பனவு தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்றால், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கொடுப்பனவு இம்மாதம் 24ஆம் தேதி தொடக்கம் 26ஆம் தேதிக்குள்ள வங்கியில் வைப்பு செய்யப்படும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்குது. அதன் அடிப்படையில் இந்த 24ஆம் தேதி தொடக்கம் 26ஆம் தேதிக்குள்ள அந்த முதியோர்கள் கொடுப்பனவு உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அஸ்வஸ்மா தொடர்பாக கிடைக்கப்பெற்றுள்ள தகவல் என்னவென்றால், அஸ்வஸ்மா 2ஆம் கட்ட கொடுப்பனவு, அதாவது 2ஆம் கட்ட கொடுப்பனவு இம்மாதம் இறுதி 28ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதிக்குள்ளே வங்கியில் வரவு வைக்கப்படும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த கொடுப்பனவுகளை இம்மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையும். நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க வீடியோவில், கமெண்டில் 2ஆம் கட்ட கொடுப்பனவு எப்போது தரப்படும் என்று. 2ஆம் கட்ட கொடுப்பனவு, முதல் கொடுப்பனவு சென்ற மாதம் சரியாக 30ஆம் தேதி வங்கியில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது 2ஆம் கட்ட 2வது கொடுப்பனவு இம்மாதம் 28ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதிக்குள்ளே வங்கியில் வைப்பு செய்யப்படும் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி இதுக்குள்ளே அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 2ஆம் கட்ட கொடுப்பனவு கிடைக்கப்பெறாத, அதாவது மீளாய்வு பெண்டிங்கில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கு. அதுவும் நான் காணொலி போட்டு அதை நீங்கள் பார்க்கலாம். அந்த தகவல் மறுபடியும் சொல்கிறதாக இருந்தால், மீளாய்வுக்காக அஸ்வஸ்மா அதிகாரிகள், அதாவது பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வஸ்மா அதிகாரிகள் 2ஆம் கட்ட கொடுப்பனவுக்காக தொலைபேசி மூலமாக அழைப்பு தந்துவிட்டு தன்னுடைய பயனாளர்களுடைய வீடுகளுக்கு வந்து மறுபடியும் தகவல் சேகரிக்கிறாங்க. சில இடங்களுக்கு சில நண்பர்களுக்கு அழைப்பு விடுத்து அஸ்வஸ்மா அதிகாரிகள் மீளாய்வு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சிலருக்கு வந்து இன்னும் அழைப்புகள் வரலை, எந்த தகவலும் அதை பற்றி தெரியவில்லை என்று சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக அவங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய அவங்களோட பிரதேச செயலகத்துக்கு சென்று அஸ்வஸ்மா சம்பந்தமாக இருக்கக்கூடிய அதிகாரியை சந்தித்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளணும். இது 3வது தகவல் அஸ்வஸ்மா மேலாய்வு சம்பந்தமாக. அதன் அடிப்படையில் முதியோர்கள் கொடுப்பனவு 24ஆம் தேதி தொடக்க 26ஆம் தேதி வரை அந்த தேதிக்குள் வரவில் வைக்கப்படும், அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 2ஆம் கட்ட கொடுப்பனவு இம்மாதம் இறுதி 28ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதிக்குள்ளே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த நண்பர்கள், நம்மளுடைய யூடியூப் சேனல் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஒரு வீடியோஸ் காணொலிகள் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிறைய நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிது. எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைப் தந்து நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட் பெரிய உதவியாக இருக்கும். அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோவாக காணொலியாக உங்களுக்கு நான் தந்து கொண்டே இருப்பேன். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்க்குற நண்பர்கள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்தது நண்பர்களே, நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது, செய்திகளை பரிமாறிக்கொள்வது இதுவே முதல் தடவை. அதனால் நம்ம பேசக்கூடிய
விஷயங்கள் சிலருக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா தவறுகளுக்கு மன்னிச்சிடுங்க. மென்மேலும் நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட்னால நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு முயற்சி செய்வேன். அதனால் தவறுகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க கண்டிப்பாக.